லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவ சரவணனின் அன்பான வணக்கங்கள். லிங்கம் வாஸ்து யூடியூப் சேனலில் நாம் பல பதிவுகளை பார்த்து கொண்டே வருகின்றோம். இன்னைக்கு 26/33 உள்ள அருமையான 2BHK ஈஸ்ட் ஃபேசிங் வரைபடம் மற்றும் இந்த 11 பொருத்தம்ங்கிறதையும் நம்ம இந்த வரைபடத்தோட பார்க்க போகிறோங்க. மற்றும் கடைசியில் ஒரு 2 நிமிஷம் நான் ஆங்கிலத்திலையும் இதே வரைபடத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கிறேன். அதனால் உங்கள் நண்பர்களுக்கு யாராவது ஒருத்தவங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு, அதாவது வெளி மாநிலத்திலேயோ வெளிநாட்டிலேயோ வசிக்கிறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு இதை பகிர்ந்துக்கோங்க. ஸோ உங்களுக்கும் அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கும் ஒரு நல்ல தகவல் கிடைத்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வரைபடத்தை பார்ப்போம். இப்போ வரைபடத்துக்கு உள்ள நாம் போக போகிறோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னாக்கா, இந்த வரைபடத்தில் எந்தெந்த திசைகள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். திஸ் இஸ் நார்த் ஈஸ்ட் வாயுமலை, நார்த் வெஸ்ட், சவுத் வெஸ்ட் கன்னிமலை, சவுத் ஈஸ்ட் அக்னிமலை. நார்த் ஈஸ்ட்டில் 5Gங்கிறது என்ன அப்படின்னா, நார்த் ஈஸ்ட்டில் திஸ் 3 திங்ஸ்: சம்பு, மழைநீர் சேகரிப்பு அண்டு போர்வெல் இருக்கணும். செப்டிக் டேங்க் வாயு மூலையில் இருக்கணும். கிழக்க பார்த்த வீட்டிற்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெற்க பார்த்த வீட்டிற்கும் செப்டிக் டேங்க் பின்னாடி தான் வரும். கன்னி மூலையில் மொட்டை மாடியில் வாட்டர் டேங்க் வைக்கணும். இதுதான் 5G. 4Cங்கிறது வீட்டுக்குள்ளே போகணும். மேசராசி, சிம்மராசி, தனுசு ராசிக்காரர்களுக்கும் ஜாதகத்தில் சூரியன் நல்ல நிலையில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால், அதாவது சித்திரை மாதத்திலையும் ஆவணி மாதத்திலையும் நீங்கள் பிறந்திருந்தால், கிழக்கு திசை வச்சுக்கோங்க. 1, 10, 19, 28ஆம் தேதி பிறந்திருந்தாலும் அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் நீங்கள் கிழக்கு திசை தலைவாசல் வச்சு வீடு கட்டி கொள்ளலாம். இப்போ நம்ம ராசியெல்லாம் சொல்லிட்டோங்க. இதுக்கு கீழே நான் சொல்லியிருக்கிறது அடுத்து வரும்போது நான் சொல்கிறேன். 107 குழியும் நான் சொல்கிறேன். இப்போ மேசராசி, சிம்மராசி, தனுசு ராசி. தனுசு ராசிக்கு 7 நடந்து கொண்டிருக்கின்றது. பொங்கு சனி, 2ஆம் சனி, 2ஆம் சுற்று நடப்பவர்களுக்கு தான் வீடு கட்டும் யோகம் பெரும்பகுதி ஏற்படும். ஏன்னா முதல் சுற்று ஒரு 15 வயதில் போய்விடும். அப்போ 2ஆம் சுற்று நடப்பவர்கள் பொங்கு சனீஸ்வரரை திருக்கொல்லிக்காட்டில் சென்று இரும்பு சட்டியில் நல்லெண்ணெய் ஏற்றி வைத்து விளக்கேற்றி வழிபடவும், தீபம் ஏற்றி வழிபடவும். இதுதான் பரிகாரம். இப்போ வீட்டுக்குள்ள நம்ம போகலாம். ஸோ இப்போ இதுதான் என்ட்ரன்ஸு ஃபார் ஈஸ்ட் ஃபேஸிங். சிட் அவுட்டு 6:30க்கு 5. ஹால் 15:45க்கு 15:45. ஈசான மூலையில் பூஜை அறை. கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம், அதற்கு அடுத்து கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம். 8:30க்கு 10, 16க்கு 10. வாயு மூலையில் 8க்கு 3:45 டாய்லெட், 4:15க்கு 6 ஒரு டாய்லெட். அக்னி மூலையில் 8:30க்கு 8 ஒரு கிச்சன், அதுக்கப்புறம் மாடிப்படி. போர்ட்டிக்கோ 18:30க்கு 8:30. இதுதான் உங்களுக்கு 26க்கு 33 உள்ள 2BHK உள்ள அருமையான வரைபடம். யார் எல்லாம் ஈசான மூலையில் அல்லது கன்னி மூலை சார்ந்ததில் பூஜை அறை வைத்திருக்கிறார்களோ அவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். ஈசான மூலைக்கு உண்டானவர் குரு. ஜாதகத்தில் ஈசான மூலைக்கு உண்டான குரு ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால், இந்த பாகத்தில் தலைவாசல் பூஜை அறை வைத்திருந்தால் யோகம் மேல் யோகம் சேரும். பிகாஸ் ஆஃப் நார்த் ஈஸ்ட் கார்னர் வழியாக தெய்வ சக்திகள் கன்னி மூலையில் பல வழிகளில் உங்களை உயர்த்தும், வாழ வைக்கும். செல்வ செழிப்பு, ஹெல்த் அண்ட் வெல்த் நல்லா இருக்கும். இப்போ இதுதான் உங்களுக்கு கிழக்கு பார்த்ததுக்கு உண்டான அருமையான வரைபடம். இப்போ 26க்கு 33க்கு 858 சதுரடிக்கு சிதம்பர பதத்தினால் 34க்கு 34 வகுத்தோமேயானால் 107 குழி வருகின்றது. இந்த 107 குழியை வைத்துதான் 11 பொருத்தம் நாம் பார்க்கின்றோம். இந்த 11 பொருத்தம் தான் இது. இப்போ ஃபர்ஸ்ட் பொருத்தம் கர்ப்ப பொருத்தத்தில் சிம்மமனை. கிழக்கு பார்த்திருக்கு, சிம்மமனையாக வருகின்றது. அரசு உத்தியோகம் செய்பவருக்கு நலம். வரவு பொருத்தம் கீர்த்தியும் சௌரியமும் ஏற்படுத்தும்.
செலவு குடும்பம் சேமமாக இருக்கும். யோனி பொருத்தம் வந்து இஸ் எ மஸ்ட். ஏன்னாக்க கணவன் மனைவிக்கு வந்து சுகத்தையும் செல்வத்தையும் நிறைவையும் கொடுக்கறது கருடன் நிறைந்த செல்வம். நட்சத்திர பொருத்தம் மத்திபம். வார பொருத்தம் புதன் லட்சுமி வாசம் வீட்டில் செய்வாள். அங்கீச பொருத்தம் குரு வங்கீசம் லாபம் ஆகும். ஜாதி பொருத்தம் வைசிய ஜாதி உத்தம பலன். திதி பொருத்தம் திருதியை ஜெயம் உண்டாம். ராசி பொருத்தம் விருச்சிகம் நன்மை மேல் நன்மை நடக்கும். வயது பொருத்தம் 89 ஆண்டுகள் 89 இயர்ஸ். இந்த கட்டிடம் செல்வ செழிப்பையும் ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இதுதான் வந்து இந்த குழிக்கணக்கில் இருக்கிற பலன்கள். இப்போ இந்த பிளானை நம்ம வந்து பொருத்தத்தையும் பிளானையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து இதை அப்படியே ஆங்கிலத்தில் வந்து சின்னதாக நாங்கள் உங்களுக்கு விளக்குறேன். ஈஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸ் 26 by 33 feet 858 square feet 107 குழி. 5G means so northeast, southeast, northwest, southwest. Northeast corner provide a sump, rainwater harvesting and borewell. These three things you have to provide in a northeast corner. And northwest corner must provide a septic tank only. It is a separate one. This is a union territory. You have to imagine it. Southwest corner provide a water tank. Now we go through inside of the house before. What are the rasis? Its benefit to the facing of the house. Now east facing house, Aries, Leo, Sagittarius. These three, I mean Mesha and Simha, Dhanush. 3 rasis and 1/10/1928 date of birth is east facing house is good. And the astrological chart in your astrological chart, I mean your birth chart, is these things. If sun is here or sun is here, you facing a east is good for your house. East facing house is best. In case you are a Mesham or any one of your this rasis is best. Sun is here, you are best. Now we go inside of the house. Veranda, northeast corner provide a middle of the entrance. First 3 things and total length is 26 feet divided by 9. And first 3 things and here from 3 things 3. You have to divide it 3 and here divide 3. You leave it. Center of the 3 things you have to provide a main door and a door window. So entrance of the sit out and chapel stand here and 15 feet 8 inches and 15 feet 9 inches hall cum dining. Then bedroom is a southwest corner 16 by 10 and provide a bureau here. Puja is here. The cosmetic power is entry from here northeast corner and it's accumulatively developed in the southwest corner. We have to provide a bureau here, automatically developed in a health and wealth, and provide a cart in a west side. Don't provide in a east because of somebody is door here, no, somebody is sitting here, that time he is watching, no, so you provide a cart is here. Don't provide. In case you have to provide a door inside this side, that time his cart is not visible. Then the bedroom attached toilet in the northwest corner 7 feet 9 inches and 3 feet 9 inches and window 2 windows. So south side 1 window and west side northwest corner 1 window. And adjoining of the bedroom is 8 feet 6 inches and 10 feet. Okay, then southeast corner 8 feet 6 inches and 8 feet is a southeast corner is administered by Shukra. Shukra is a one good planet. Don't provide a septic tank in the southeast corner. So ladies affected by the uterus, I mean fibroid, myoma in somebody is so many things is going on. So don't provide a septic tank here. In bedroom, quarrel and fighting in a husband wife. In somebody is bore provide here and water tank here or here to provide it. That is also one of the big mistake in the Vastu. So you provide a water tank in here only. So pipeline is heavy
inject, so we provide here a water tank is mistake, only provide a water tank in here. Now we see a kuli, so 107 kuli, so 26 into 33, 858, 107 kuli, so 107 means this is a benefits of that sizes of the plot. So first one is Garbhapurta is Simha and income is 5 and the expenditure is good, family is good, Yoni is husband and wife is Garuda, a good health and wealth, Nakshatra is normal, Vara is Buddha, I mean Wednesday, Lakshmi is incoming our house, and Angisha is Guru Angisha, good things is come and benefit only to get. Jadi is Vaishya and Tidi is Tridya, third one is Jayam, good, and Rasi is Vrichika is good, and age of the building is 89 years, good things will come in your home. இப்போ இந்த பிளான் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்துக்கோங்க, ஷேர், ப்ளீஸ் ஷேர், அண்டு எனி சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது பிளான் வேணும்னா 9952166706ங்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், வாட்ஸ்அப் அனுப்புங்க. பிளான் நீங்கள் போட்டிருக்கீங்க, பொருத்தம் பார்க்கணும், அனுப்பி வைங்க. ஸோ வாஸ்துப்படி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான வரைபடத்துடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.